வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்க கதை தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு வெறித்தனமான இன்வெஸ்டிகேஷன் படத்தை தான் இன்னைக்கு உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இன்னைக்கு உங்களுக்கு பயங்கரமான ஒரு ட்விஸ்ட், வெறித்தனமான கிரைம் இன்வெஸ்டிகேஷன் விருந்து இருக்குது. ஸோ என்ன ஏதுன்னு டீட்டெயில படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா, புதுசா ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது. 4 மாசமா கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு வார்த்தை கூட பொண்டாட்டிக்காரி பேச மாட்டேங்கிறான். என்னைக்காவது பேசுவா, சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு நாள் அது நடக்க மாட்டேங்குது. ஒரு 4 மாசத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்டாட்டிக்காரி புருஷங்கிட்ட, என்னங்க எனக்காக ஒரு உதவி பண்றீங்களான்னு சொல்லி கேட்கறான். அப்பாடா வாயை திறந்து பேசிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா, என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட கொலை பண்ணணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி குண்டை தூக்கி போடுறா. புருஷங்காரனுக்கு அதிர்ச்சி ஆகுது. சரி பொண்டாட்டிக்காரி கேட்டுட்டாலேன்னு சொல்லி புருஷங்காரன் பொண்டாட்டியோட எக்ஸ் காதலனை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றான். அதுக்கப்புறம் தேடி போற இடத்துல பல ட்விஸ்டுகள் காத்துக்கிட்டே இருக்குது. ஒரு 3 நிமிஷத்துல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் படம் கொஞ்சம் லைட்டா ஸ்லோவா போகும். அதுக்கப்புறம் போகும் பாருங்க, சும்மா ராக்கெட் ஜெட் வேகத்துல படம் பறக்கும். படம் பேரு கனபட்லேது, தெலுங்குல ரிலீஸ் ஆன ஒரு படம். சரி என்ன எதுன்னு மற்றபடி டீட்டெயிலா படம் பார்த்துக்கலாம். அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் சக்தி வாய்ஸ் ஓவர் சேனல். இது வரைக்கும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கதையை பார்ப்போம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல காலையில ஒரு குப்பை கிடங்க காமிக்கிறாங்க. அதுல ஒருத்தவன் போனை பேசிக்கிட்டு அப்படியே பாத்ரூம் போலான்னு சொல்லிட்டு அவுட்டர்ல போயிட்டு இருக்கான். பாத்ரூம் போலான்னு சொல்லி உட்கார்ந்தவனுக்கு ஆப்போசிட்ல ஒரு ஷாக். என்ன அப்படின்னா, ஒரு டெட் பாடி கவர் ஃபுல்லா சுத்தி கொடூரமான முறையில கொலை பண்ணி வச்சிருக்காங்க. சோ அது யார் பண்ணாங்கன்னு தெரியல. அதை பார்த்த இவனுக்கு ஹாய் போக வந்தவனுக்கு ஹாய அடைச்சுக்கிச்சு. அடுத்து போலீஸ்க்கு போன் பண்றாங்க. போலீஸ்காரங்க இங்க வந்திருக்காங்க. எல்லாரும் சுத்தி வளைச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்க ஒரு போலீஸ்காரர் வராரு இல்லையா, இவரு ஒரு சிஐஏ. இவரோட பேரு விக்டர் ராஜு. சோ இப்போ இவரு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக வந்திருக்காரு. அந்த டெட் பாடியை பார்த்திருக்காரு. டெட் பாடி ஃபுல்லா ஒரே ரத்தமா இருக்குது. முகமே தெரியல. அந்த அளவுக்கு கொடூரமான முறையில கொலை பண்ணது யார் அப்படின்னு சொல்லி போலீஸ்காரங்க ஃபாரன்சிக்ல இருந்து வர வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. கட் பண்ணா இங்க ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. இங்க காமிக்கிறாங்க இல்லையா, இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். பேரு சசி. இவரோட ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, பேரு ஆதித்யா. இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 4 மாசம் ஆகுது. 2 பேரும் ஒருத்தர் பேசிக்கிட்டது கிடையாது. இதனால் வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் நடந்தது கிடையாது. பொண்டாட்டிக்காரிக்கு என்ன வேணும், என்ன பிடிக்கும் அப்படிங்கிற விஷயம் கூட தெரியாது. காலைல ஏந்திருப்பாரு, பால் வாங்குவாரு, பாலை வாங்கி வச்சிருவாரு, கிளம்பிடுவாரு ஆபீஸ்க்கு. இப்படியே 4-5 மாசம் நடக்குது. ஆனா ஒவ்வொரு நாளும் பொண்டாட்டிக்காரி யாருக்கும் போன் எடுத்து போன் பண்ற மாதிரி பாப்பா. போன் ரீச் ஆகாது, போன் சுவிட்ச் ஆஃப்னு வரும், அப்படியே கட் பண்ணுவா. இப்படிதான் கடந்த 4 மாசமா நடக்குது. இது நம்ம புருஷங்காரனுக்கு ஒண்ணும் பிடிக்கல. பொண்டாட்டி மேல கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. இவ வேற ஏதாவது பண்றாளா அப்படின்னு கூட இவளுக்கு தோணுது. ஒரு நாள் மட்டும் புருஷங்காரனா வாண்டடா வந்து பேசுறான். இன்னைக்கு ஈவினிங் வந்துட்டு என்னோட கம்பெனில ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஒரு பார்ட்டி இருக்கு, அந்த பார்ட்டிக்கு நம்ம போகலாம், நீ கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு புருஷங்கார சொல்லிட்டு போறான். கல்யாணம் ஆனதுல இருந்து இன்னைக்கு தான் பேசிருக்கான். ஈவினிங் வரான். பொண்டாட்டிக்காரி ரெடியா இருக்கிறா. ரெடி ஆனதுக்கு அப்புறம் அந்த கிளப்புக்கு போறாங்க, ஜாலியா இருக்கிறாங்க. ஆனா அங்கேயுமே பொண்டாட்டி போனை தான் நோண்டிக்கிட்டு இருக்கா. யாருக்கோ போன் பண்றா, போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, ரீச் ஆகல. இப்படி ட்ரையல் பண்ணிக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் ஏஞ்சி அந்த பக்கமா போயிட்டு திரும்ப ட்ரையல் பண்ணிக்கிட்டு இருக்கா. இதை பார்த்துக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. கம்பெனில வேலை பார்க்கறவர்கிட்டலாம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. விடு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், கொஞ்ச நாள் சரியாகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே சரக்கு அடிச்சுட்டு டான்ஸ் ஆடிட்டு ஹீரோ மட்டும் அங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு வீட்டுக்கு வராரு. அடுத்தது இங்க போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அந்த சிஐ சாரை தான் காமிக்கிறாங்க. உட்கார்ந்துருக்கும் போது ஒரு வெள்ளை சட்டை போட்டவன் இங்க வந்திருக்கான். வந்தவன் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்ல ஏதோ ஒரு அப்ரூவல் பெண்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சிஐஏ மிரட்டுறான். அதெல்லாம் பண்ண முடியாதா, உன்னால ஆனதை பாத்துக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளு பேசிக்கிட்டு இருக்க. அப்பவே ஒரு போன் கால் வருது. மேல எஸ்பி கால் பண்ணிருக்காரு. ஏன்பா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இன்னும் 2-3 நாள்ல எல்லாத்தையும் முடிச்சு கொடுக்குற, தேவையில்லாம பெண்டிங்ல எதுவும் வைக்க கூடாது, அவருக்கு சாதகமா என்ன பண்ணணுமோ அதை செய்யுன்னு சொல்லி எஸ்பி கண்டமணிக்கு திட்ட ஆரம்பிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு டெட் பாடி ஒண்ணு கிடைச்சது இல்லையா, அந்த கேஸ இன்னும் ஒரு 2-3 நாள் அது யாருனாவது நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற எஸ்பி பயங்கரமா திட்டிட்டு போன கால் கட் பண்றாரு. அந்த டென்ஷன்ல இவன் எல்லாத்தையும் பொருள் எல்லாம் போட்டு உடைச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்படியே அங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்குக்காரன் போன்ல யார்கிட்டயும் பேசிட்டு அந்த பக்கம் போறான். இப்போ நம்ம சிஏ அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாரையும் கூப்பிட்டு, இந்த டெத் மேட்டர் என்ன ஆச்சு, அந்த பணம் யாருதியா கண்டுபிடிச்சிட்டீங்களா சொல்லி கேட்டா, இப்ப அப்படியே பிளாஷ்பேக்ல இந்த டாக்டர் காமிக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர் ஃபாரன்சிக்ல இருந்து கிடைச்ச தகவல் படி இறந்து போன நபர் யார் அப்படிங்கறதே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா கொலைகாரன் அந்த நபர் சாகிற வரைக்கும் கத்தியால கொடூரமான முறையில குத்தி இருக்கிறான். முகத்தை பெட்ரோல் ஊத்தி எரிச்சிருக்கான். இப்படி கொலை பண்ணதால அந்த நபர் யார் அப்படிங்கறத ஐடென்டிஃபை பண்றதுல கொஞ்சம் சிக்கல் வந்திருக்குது. ஆனா அங்க இருக்கிற டாக்டர் மட்டும் ஒரு ஐடியா கொடுத்திருக்காங்க. இறந்து போன நபரோட காலில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு விபத்து நடந்திருக்குது. அந்த விபத்துல அவருக்கு காலுக்கு பக்கத்துல ஒரு பிளேட் வந்துட்டு ஆபரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த பிளேட்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்குது. அந்த நம்பரை வச்சு செக் பண்ணா அது எந்த ஹாஸ்பிட்டல் எங்க ஃபிட் பண்ணாங்க அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அதை வச்சு அந்த நபர் யார் அப்படிங்கறத ஈஸியா நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் சொல்லிட்டு வச்சிருக்கிற அந்த பிளேட் எந்த ஹாஸ்பிட்டல்ல பொருத்தப்பட்டதோ அந்த ஹாஸ்பிட்டலோட டீடைல்ல இந்த டாக்டரே ரிப்போர்ட்டா எடுத்து
கொடுக்குறாங்க. இதை வச்சு விசாரிச்சதுல இறந்து போன நபரோட பேரு மைக்கேல். அவன் போட்டோவையும் காமிக்கிறாங்க, ஆதார் கார்டையும் காமிக்கிறாங்க. அந்த ஆதார் கார்டுல வச்சு அட்ரஸ் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டுதா இங்க இருக்கிற கான்ஸ்டபிள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரியா போன் நம்பரை வச்சு ஆதார் அட்ரஸ் எங்க சேஞ்ச் பண்ணாங்க, எப்ப சேஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்றாரு. அதே மாதிரி அதே போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு லேடி போலீஸ் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க நம்ம சிஐக்கு. தண்ணி எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அனுப்பிட்டு இந்த பொண்ணு கிட்ட கொஞ்சம் ஜொல்லு விட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஆளு சிஐ இருக்காரு இல்லையா, இவர் ஒரு பொம்பளை சோக்கு பிடிச்ச ஆளு, வெறித்தனமான பொம்பளை சோக்கு பிடிச்ச ஆளு. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கத்துல அந்த கான்ஸ்டபிளுங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு விசாரிக்கிறாங்க. அங்க இருக்கிற இடத்துலயும் அவர் இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்தாரு, திடீர்னு காணாம போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. யாரு எங்க போனாங்கன்னு தெரியல. ஆனா இறந்து போன அந்த மைக்கேலுக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான், அவன் இந்திய ஏரியால தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி அவனோட அட்ரஸ் அங்க இருக்கிற ஆளு கொடுக்குறாங்க. அடுத்தது அந்த நபரை போலீஸ்காரங்க பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து நம்ம சிஐ சார் கிட்ட சொல்றாங்க, இதை பாருடா, ஒழுங்கா உண்மையை சொல்லிடு, உண்மையை சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ, உன் மேல இருக்கிற எல்லா கேஸையும் நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இங்க இருக்கிற சிஐ ஏதோ ஒரு பிட்ட போட்டு விடுறான். அவனும் சார் எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கா. அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. அதுக்கப்புறம் இவன் கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவன் அங்கேயே விட்டுட்டு அதுக்கப்புறம் கார்ல கிளம்பி போறாரு. சிஐ சாரோட வீட்டுல டிராப் பண்றாங்க. அவர் உள்ள போகும்போது அவரை யாரோ போட்டு தள்ளுறதுக்கு ஃபாலோ பண்ற மாதிரி இங்கே அவனும் ஒருத்தன் ஃபாலோ பண்றான். அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. வழக்கம் போல நம்ம ஹீரோயினா காமிக்கிறாங்க. அவளும் திரும்ப போன் பண்றா, போன் ரீச் ஆகல, கடுப்பாகிறா. போனை போட்டு உடைச்சிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கிறா. என்னமா சொல்லுன்னு சொல்லி கேட்டா, நான் ஒரு பையனை காதலிச்சேன், அந்த பையன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், அந்த துரோகம் பண்ண பையனை கொலை பண்ணணும், அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும், வைசாக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வைசாக்ல தான் இவனோட எக்ஸ் காதலன் இருக்கானா. சோ இதை கேட்ட உடனே புருஷன்காரனுக்கு தூக்கி வாரி போடுது. என்னமோ கடையில போயிட்டு காய்கறி வாங்கிட்டு வர சொல்ற மாதிரி வைசாக்குக்கு போய் அவனை கொலை பண்ணணும்னு சொல்றேன்னு சொல்லி கேட்டா, சரி பொண்டாட்டி இப்பதானே பேசியிருக்கிறா, அவளோட சந்தோஷம் நம்மளோட சந்தோஷம் வேற இருக்குது, அதுக்காக என்ன பண்றது ஒத்துக்கிறான். தான் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என் பொண்டாட்டி காதலிச்ச அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சு அவனை கொலை பண்ணணும்னு சொல்றா அப்படின்னு இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட சொன்னா அவன் அள்ளு விட்டு போயிருக்கிறான். என்னது கொலை பண்ண போறீங்களா, டே உண்மையா தான் பேசுறே, சீரியஸா பேசுறே அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையா தான் சொல்றேன், அவனை கண்டுபிடிச்சாது அவகிட்ட கொடுத்தாவது, அவனை பாத்துறாதே, அதுக்கப்புறம் என் கூட வந்துருவா, ஜாலியா நாங்க இருப்போம், வாழ்க்கை மாறிடும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு வைசாக்கு இப்ப கிளம்பியாச்சு. போகும்போதுதான் ஹீரோ பொண்டாட்டி கிட்டே கேட்கிறா, இது பாரு யார் அவன் காதல, உங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி காதல் வந்துச்சு, அந்த பிளாஷ்பேக்கை பத்தி இப்ப அந்த பொண்ணு சொல்ல ஆரம்பிக்கிறா. அழுதுகிட்டே ஆரம்பிக்கிறான். ஹீரோயினுக்கு ஒரு அண்ணன் கல்யாணம் ஆயிடுச்சு. அண்ணி ரொம்பவே பாசமானவங்க, ஆனா எப்பவுமே பாசமா உப்புமா தான் செய்வாங்க, அது அவங்க அண்ணனுக்கும் பிடிக்கும், குடும்பத்துக்கே பிடிக்கலனாலும் அண்ணி செஞ்சு கொடுக்குற அந்த சமையலுக்காக சாப்பிடுறாங்க. குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஹீரோயினுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். ஹீரோயின் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க. ஒரு தடவை சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. அங்க போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறான். இவனோட பேரு சூர்யா. சூர்யா அங்க போன் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல சுமோட்டோல வேலை பார்க்கிற அவனோட ஃப்ரெண்டு பேசிட்டு இருப்பான். எங்கடா இருக்க, இந்த கடையில இருக்கண்டா அப்படின்னு இவன் பேசுறதுக்கு எதிர் தோணையில யாரோ ஒருத்தவங்க பேசிட்டு இருக்காங்க. கடுப்பா எட்டி பார்த்தா ஹீரோயின், என்னமா உனக்கு என்ன நக்கலா, நான் பேசுறதுக்கு ஆப்போசிட்ல நீ பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, நான் பேசல, கீழே இருக்கிற அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கிறா, அடிக்கடி கரைக்கு சூர்யா வரதால இந்த பொண்ணு கொஞ்சம் ஃப்ரெண்டா இருந்திருப்பா, அவ பேசுறதால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, சாரிங்கிறா. என்ன சாரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கவே சூர்யா கிட்ட கோவப்பட்டுட்டு போறா. அதுக்கப்புறம் டெலிவரி வேலை தான் நம்ம சூர்யா பாத்துக்கிட்டு இருப்பான். ஜொமோட்டோல வேலை பார்க்கறான். இங்க இருக்கிற நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டும் ஜொமோட்டோல பீஸா ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பீஸாவா ஆர்டர் பண்ணுவாங்க. ஆர்டர் நேரம் நம்ம சூர்யா கிட்ட வருது. சூர்யாவா அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துக்கு வாங்க அந்த இடத்துக்கு வாங்கன்னு ஹீரோயின் கொஞ்சம் அலக்கழிக்கிறாங்க. ஆனா அட்டன் பண்ணது சூர்யா அப்படிங்கிறது தெரியாது, லொகேஷனை கரெக்டா சொல்ல தெரியல, அதனால இந்த குழப்பம் ஏற்பட்டுருச்சு. ஒரு வழியா டெலிவரி பண்றதுக்காக அந்த இடத்துல வந்து நிக்கிறான். வரும்போது தான் தெரியுது ஹீரோயினுக்கு வந்திருக்கிறது சூர்யா. இவன் சூப்பர் மார்க்கெட்ல சூனிய வேலை பார்த்தவன், இங்க என்ன வேலை பார்க்க போறான்னு தெரியல, ஆர்டரை வாங்கிக்கிறாங்க. நீதானா பைத்தியக்காரி அப்படி இப்படின்னு ரெண்டு பேத்துக்கு சண்டை வருது. அதுக்கப்புறம் இந்த டெலிவரி கொடுத்துட்டு அவனும் அங்கிருந்து கிளப்புறான். ஹீரோயின் வீட்டுல வேற அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்க, மாப்பிள்ள பார்க்கவா அது பார்க்கவான்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்றதுக்கு பெருசா ஒன்னும் விருப்பம் கிடையாது. ஒரு தடவை நைட் டைம் ஹீரோயினுக்கு ஃப்ரெண்டு ஒருத்தி இருக்கிறா சோடாபட்டி. இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே வரும்போது ஒருத்த குறுக்க வந்து புல்லட்ல நிக்கிறான். அவனை பார்த்த உடனே ஃப்ரெண்டுக்காரி சோடாபட்டிக்கு பயமா இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த பையனை இந்த சோடாபட்டி லவ் பண்ணிருக்கிறா. லவ் பண்ணது மட்டும் இல்லாம அந்த பையன் பணத்தை தான் பெருசா எதிர்பார்த்திருக்கிறான். இதனால இவங்களோட லவ் பிச்சுக்கிச்சு அந்த பையனை கண்ணத்துல அடிச்சுட்டு அவமானப்படுத்திட்டு இந்த பக்கம் வந்திருக்கிறா. சோ இதுதான் நடந்தது. அதனால இந்த பையன் இந்த பொண்ணை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறியில இங்க வந்திருக்கிறான். துரத்துவான். இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அங்கிருந்து ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்க நம்ம ஹீரோயின் போலீஸ்க்கு போன் பண்றாங்க. ஆனா இதுவும் அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே அவ கழுத்தை பிடிச்சு அப்படியே நெருக்குவான். அதே இடத்துல நம்ம சூர்யா இருக்கான் இல்லையா, அவன் அந்த பக்கம் எதிர்ச்சியா டெலிவரி பண்றதுக்காக வந்திருப்பான். சத்தம் கேட்டு இந்த பக்கம் வரும்போது தான் பொண்ணுங்க கிட்ட அவன் சில்மிஷன் பண்றது தெரிய வருது. அந்த பையனை அங்கவே அடிச்சுட்டு காப்பாத்தவும் செய்யறான். சூர்யா ஹெல்ப் பண்ணதால ஹீரோயினுக்கு சூர்யா மேல ஒரு நல்ல மரியாதை இப்ப வந்திருக்குது. போலீஸ்காரங்க அதே இடத்துக்கு
இடத்துல வந்து சண்டை போட்ட அந்த அக்யூஸ்ட பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போனது மட்டும் இல்லாம போலீஸ்காரங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம சூர்யா ஹீரோயின் கிட்ட கேட்கறான். நடந்த பிரச்சனை எல்லாத்தையும் சொல்ல நைட் டைம்ல இப்படி தனியா விட முடியாதுன்னு கூட்டிட்டு போயிட்டு வீட்டுல விடுறான். வீட்டுல விடும்போது கூட ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டே போறாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா இது காதலாவும் மாறிடுச்சு. பேசி பழகிறாங்க, ஒருத்தர் அவ்வளவு புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோக்குன்னு பெருசா யாரும் கிடையாது, ஒரு அனாதை தான். அதனாலேயே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணுவான். உனக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் எல்லாம் சொல்லி இவங்களோட காதல் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும். ஒரு நாள் வழக்கம் போல வெளியே போயிட்டு வருவாங்க. போயிட்டு வர அந்த டைம்ல பெட்ரோல் தீர்ந்து போயிருக்கும். லிப்ட் கேட்டிருப்பான், யாருமே நிப்பாட்டி இருக்க மாட்டாங்க. நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க இறங்கி ஒரு பொண்ணு லிப்ட் கேட்டா கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு லிப்ட் கேட்க வந்த இடத்துல லிப்டும் கொடுக்குறாங்க. ஹெல்மெட் போட்டிருக்காப்ல. ஹெல்மெட்டை கழட்டி பார்த்தா தான் தெரியுது லிப்ட் கொடுத்தது ஹீரோயினோட அப்பா. சோ அப்ப லெஃப்ட் ரைட்னு வாங்குவான் வீட்டுக்கு போயிட்டு நினைச்சுக்கிட்டு வீட்டுக்கு போன உடனே பயங்கரமா திட்டி இருக்கான். நீ எதுக்கு அவனை லவ் பண்ற, இது மாதிரிலாம் ஊரை சுத்திக்கிட்டு இருக்கியா, அப்படியா இப்படியான்னு பயங்கரமா திட்டி இருக்கிறாங்க. திட்டினது மட்டும் இல்லாம அவனை பத்தியும் ஹீரோயினோட அப்பா விசாரிச்சிருக்காரு. விசாரிச்சதுல அவன் ஒரு அனாதை, அவன் ஜொமேட்டோல வேலை பார்க்கறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினோட அப்பா பயங்கரமா திட்டி இருக்காரு. உனக்கு அவன் செட் ஆக மாட்டான், நான் வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறேன், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு கண்டென்ட் ரைட்டா சொல்லிட்டாரு. அதுக்கப்புறமும் ஹீரோயினுக்கு வேற வழி தெரியாம த காதலன் சூர்யாக்கு போன போட்டு இனிமே எங்க வீட்டுல இருக்க மாட்டேன், நான் கிளம்பி வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டா. ஃப்ரெண்டுக்காரிக்கு போன போட்டு இந்த மாதிரி நான் சூர்யா கூட ஓடி போக போறேன், நாங்க ஓடி போயிட்டு கல்யாணம் பண்ணிக்க போறேன், ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரி கிட்ட சொல்லியாச்சு. இவளும் போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல ரொம்ப நேரமா உட்காந்துருக்கா. போன் பண்றா, போன் ரீச் ஆகல, போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. திரும்ப திரும்ப ட்ரை பண்றா. ஆனா ஒரு நார்மல் மெசேஜ் மட்டும் வந்திருக்குது. அந்த மெசேஜ்ல நீ மட்டும் வந்தா பத்தாது, உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தது பணத்தை தான் அப்படிங்கிற மாதிரி அவனும் பேசினதால அங்கவே திரும்ப வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்ததுல இருந்து ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருக்கா. தன் ஃப்ரெண்டுக்காரியை பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கா. ஃபீல் பண்ணதுல இந்த பசங்களே இப்படிதான், என்னையும் ஒருத்தன் இப்படிதான் ஏமாத்தினா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி காலங்கள் ஓட ஹீரோயினோட அப்பாக்கு இதெல்லாம் தெரிஞ்சு அவருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அவரை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்றாங்க. அப்பாவோட வற்புறுத்தலால மட்டும்தான் ஹீரோயின் இப்ப நம்ம ஹீரோ ஆதித்யாவை கல்யாணம் பண்ணிருக்காங்க. இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் புருஷங்காரங்கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல காமிக்கிறாங்க. இந்த போலீஸ்காரர் சிஏ இருக்கார் இல்லையா, அவரு ஒரு பக்கம் ரோட்ல போயிட்டு இருக்காரு. ரோந்து போயிட்டு இருக்கும்போது ரெண்டு லவர்ஸுங்க ஒரே பைக்ல உட்காந்துக்கிட்டு ஜாலியா பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்தேவன் அங்க இருந்து இறங்கி போறான். என்னடா நைட் டைம்ல உட்காந்து இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு முன்னாடியே அந்த காதலனை போட்டு பயங்கரமா அடிக்கிறான். அடிச்சது மட்டும் இல்லாம அவனை இழுத்துட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி காருக்கு பின்னாடி இழுத்துட்டு போனது மட்டும் இல்லாம இந்த சிஏ இந்த பொண்ணு கிட்ட தப்பான பேட் டச் எல்லாம் பண்றான். போதாத குறைக்கு ரொம்ப அழகா இருக்கிற கும்முன்னு இருக்கு அப்படின்னு சொல்லி தப்பா பேசிக்கிட்டு இருக்கிறான். தப்பான இடத்துலயும் கைய வைக்கிறான். அங்க இருக்கிற போலீஸ்காரங்களா இந்த ஆளுக்கு வேற வேலையே இல்ல, பொண்ணுங்களுன்னு பார்த்தா சொல்லி விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லி அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இவன் மோசமானவன். எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ரெண்டு லவர்ஸையும் விட்டுறாங்க. கார் எடுத்துட்டு பக்கம் வந்துகிட்டு இருக்க பின்னாடி யாரோ பைக்ல ஃபாலோ பண்ணிட்டே வர மாதிரி தெரியுது. கான்ஸ்டபிள் பார்த்துட்டு சார் நீங்க அடிச்ச அந்த லவர்ஸுங்க திரும்ப ஏதோ ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லும்போது டேய் வண்டியை விடுறா, எதுக்குடா ஃபாலோ பண்ண போறாங்க, வந்தா நான் வீட்டுக்கு கூட்டு போயிட்டு பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவன் கொஞ்சம் நக்கலா பேசிட்டு இருக்கான். பேசி முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுல டிராப் பண்றாங்க. டிராப் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் இவன் இந்த பக்கத்துல திரும்புறான். அந்த கேப்ல இந்த போலீஸ் சிஏ யாரோ போட்டு கத்தியால போட்டு தள்ளுறாங்க. யாரோ கொலை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. யாரு கொலை பண்ணாங்க அப்படிங்கறதே தெரியல. இந்த பக்கத்துல நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. தான் காதலனை தேடி வந்திருக்கிறா. ஜொமேட்டோல போயிட்டு தானே வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அங்க போயிட்டு சூர்யாவோட போட்டோ காமிச்சு இவர் யார் அப்படிங்கறத தெரியுமான்னு சொல்லி கேட்டா சூர்யாவோட அட்ரஸ் கொடுக்குறாங்க. அங்க போயிட்டு பாக்குறாங்க. வீட்லயும் சூர்யா ஆளு கிடையாது, எங்க போனான்னு தெரியல. இப்படி எல்லா இடத்துல விசாரிச்சதுல எங்கேயுமே பெருசா எவிடன்ஸ் கிடைக்கல. தான் ஃப்ரெண்டுக்காரியை ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறான். நடந்த கதை எல்லாத்தையும் பேசுறாங்க. அதுக்கப்புறம் போஸ்டர் அடிச்சு ஒட்டுறாங்க. சூர்யாவை காணவில்லைன்னு போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு அது போட்டோவை எடுத்துக்கிறாங்க ஹீரோயின். தான் காதலன்னு நினைச்சு இங்க கண் கலங்கி நிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மொட்டை மாடியில ஹீரோவும் ஹீரோயினோட அண்ணன் அப்பா எல்லாருமே உட்கார்ந்து இருக்காங்க. அப்ப இந்த மாதிரி நடந்த கதை எல்லாத்தையும் சொல்றாங்க. உன் தங்கச்சி வந்துட்டு ஒரு பையனை காதலிச்சிருக்கா, இந்த விஷயத்தை நீங்க என்கிட்ட சொல்லவே இல்ல, அவனை தேடி கண்டுபிடிச்சு வேற கொடுக்க சொல்றான், இதெல்லாம் நியாயமா அப்படிங்கிற மாதிரி இவன் கோவப்பட்டு பேசிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ ஆதித்யாவுக்கு பயங்கரமான கோவம் வரும். ஆனா இப்ப கல்யாணத்துக்கு அப்புறம் தான் கொஞ்சம் அமைதியா இருக்கிறான். இந்த விஷயத்துல அங்க இருக்கிறவங்களாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிளைக்கு இவ்வளவு கோவம் வருமாங்கிறதே மாமனாருக்கு இப்பதான் தெரியும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, என் பொண்ணு கிட்ட நான் பேசி சரி பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என் தலையெழுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதுதான் இந்த விஷயத்தை நம்ம ஹீரோயின் காது கொடுத்து கேட்டிருப்பான். கேட்டதுக்கு அப்புறம் தான் அவ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறான். நம்ம தேடணும்னா நாம மட்டும் தேடி இருக்கணும், புருஷங்காரங்கிட்ட இது சொன்னது ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்பதான் அந்த போஸ்டர் ஒட்டும் போது பக்கத்துல ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் ஒன்னு இருந்திருக்குது. அதனோட விளம்பர போஸ்டர் அங்க ஒட்டி இருக்கும். ஹீரோயின் போஸ்டர் அடிச்சு ஒட்டினாங்க இல்லையா, அதை போட்டோ எடுத்திருப்பாங்க. அப்ப அந்த போட்டோல இது கவர் ஆயிருக்கும். அதுல இருக்கிற நம்பரை எடுத்து நம்ம ஏஜென்ட்டுக்கு போன போட்டு இந்த மாதிரி என்னோட எக்ஸ் காதலன் சூர்யா காணல, அவனை வந்துட்டு கண்டுபிடிச்சு கொடுக்கணும், எவ்வளவு பணம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப அந்த விசாரணையை ஒரு டிடெக்டிவ் ஏஜென்ட் எடுக்கிறாரு. இங்க இருக்காரு இல்லையா, இவர் தான்
இந்த கேஸை இனிமே விசாரிக்க போறாரு. பேரு ராமகிருஷ்ணா, பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்ட். சோ இப்போ இவர் இந்த கேஸை கையில எடுத்துட்டு இவரும் ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல இருந்து ஜொமேட்டோல தானே வேலை பார்த்தாரு. அங்க இருக்கிற எல்லார்கிட்டையும் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஒவ்வொருத்தரா விசாரிக்கிறாரு. சூர்யாக்கு யாரு நெருக்கமா இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட விசாரிக்கிறாங்க. அதுல ஒருத்தன் சொல்லியிருக்கிறான், அவனுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு ஒரு வயசானவர் இருக்கிறாரு, அவர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னவனே அந்த இடத்துக்கு இப்ப போறாரு. அவரை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, என்னதான் நடந்துச்சு சூர்யாக்கு நீங்க தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு, சூர்யா ஒரு பொண்ணை லவ் பண்ணாங்கன்ற விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் ஆரம்பிக்க இப்பதான் அந்த ஆளு எல்லா உண்மைகளும் சொல்ல ஆரம்பிக்கிறான். ஆக்சுவலி அன்னைக்கு ஹீரோயின் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்க, நீ கிளம்பி வா நம்ம ஊரை விட்டு ஓடணும்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த டைம்ல சூர்யா என்ன பண்ணிருப்பானா, இவனோட ஃப்ரெண்டு தான் இந்த வயசானவர், அவரை கூப்பிட்டு ஒரு பஸ் ஸ்டாப்ல போய் விட்டுருப்பாரு, நீ உன் சொந்த ஊருக்கு போயிடு, இனிமேல நீங்க இருக்காத, இருந்த அப்படின்னா என்னோட காதலி வீட்டுல இருந்து வருவாங்க, உன்னை தேவையில்லாம நோண்டுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கான். ஏன்டா நீ தாண்டா காதலிக்கிற, என்ன ஏன்டா நோண்ட போறாங்க சொல்லி கேட்டா, ஒருத்தன் காதலிச்சு இழுத்துட்டு ஓடிட்டானா முதல்ல தூக்குறது அவனோட ஃப்ரெண்டா தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இவனை பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கிருந்து கிளம்பி போனதா சொல்லி இங்க இருக்கிற ஆளு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கறத இங்க இருக்கிற ஃப்ரெண்டுக்கார சொல்றான். டிடெக்டிவோ, சூர்யாக்கு யாராவது எதிரிங்க இருக்கிறாங்களா, அந்த மாதிரி ஏதாவது இருக்குதான்னு சொல்லி கேட்டா, எதிரிங்கன்னு பெருசா யாரும் இல்ல, ஆனா ஒரு தடவை பிரச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்கன்னு சொல்லி கேட்டா ஹீரோயின் வீட்டுல தான். இவங்களோட லவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினை பெருசா வெளியே விடலன்னு சொல்லிட்டு வீட்டுல போயிட்டு பார்த்தலாம் சொல்லி தைரியமா போயிருக்கிறான். அங்க போன இடத்துல ஹீரோயினோட அப்பா இவனை அடிச்சிருப்பாங்க. அண்ணங்காரனு சண்டைக்கு வந்திருப்பான். அப்போ அண்ணங்காரனோட சட்டையை பிடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல அண்ணனோட பொண்டாட்டி அன்னிக்காரி இருப்பா இல்லையா, அவ வந்துட்டு ஹீரோவை கண்ணத்துல அரைஞ்சிட்டு இனிமே இந்த வீட்டு பக்கம் வந்து நான் உன் மேல கேஸ் கொடுப்பேன் அது கொடுப்பேன்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. போதாத குறைக்கு ஹீரோயினோட அண்ணன் திரும்பவும் என் தங்கச்சி பக்கம் தலை வச்சு படுத்துன்னு வச்சுக்கோ, உன்னை கொன்னு என் வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற தோட்டத்துல புதைச்சிருவான்னு சொல்லி மிரட்டி இருக்காங்க. ஆனதை பாத்துக்கியான்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று நானும் உன் தங்கச்சி எப்படிலாம் லவ் பண்ண பாத்தியா, அப்படிலாம் லவ் பண்ண பாத்தியான்னு மிரட்டிய அசிங்கப்படுத்திட்டு போயிருக்கான். இதுதான் நடந்தது அப்படிங்கிற மாதிரி இங்க நம்ம டிடெக்டிவ் சொல்ல, இப்ப அடுத்து நம்ம டிடெக்டிவ்க்கு யார் மேல சந்தேகம்னா ஹீரோயினோட அண்ணன் மேல சந்தேகம். அவனோட அட்ரஸை எடுத்துக்கிட்டு இப்ப நைட் டைம்ல அங்க போயிட்டு அவங்க வீட்டு தோட்டத்துல செக் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதாவது ரீசன்ட் டைம்ல ஏதாவது புதைச்ச மாதிரி ஏதாவது தெரியுது அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோயினோட அண்ணக்காரன் நிக்கில் இவனோட பேரு, இவன் வந்துட்டு போன் பேசிக்கிட்டு நிக்கிறான். போன் பேசும்போது கூட போலீஸ்காரங்களுக்கு பணத்தை கொடுத்தா எல்லா வேலைகளும் நடக்க போகுது, நமக்கு சப்போர்ட்டா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற விஷயத்தை இவர் இங்க நோட் பண்றாரு. அடுத்தது ஹீரோயினோட ஹஸ்பண்ட் ஆதித்யா அங்க வரான். அவன் போன்ல பேசிட்டு இருக்கும்போது இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் நான் இந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி பேசுறான் இருக்கிறான். இப்ப இவங்க ரெண்டு பேத்துக்கு மேலேயும் நம்ம டிடெக்டிவ்க்கு பயங்கரமான சந்தேகம் வருது. இவங்கள தான் சஸ்பெக்டாவும் வைக்கிறாரு. இப்ப ரெண்டு பேரையும் பயங்கரமா விசாரிக்கிறாரு. இந்த கொலைக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன இப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க, ஒருவேளை அண்ணனும் இந்த ஹீரோயினோட புருஷனும் சேர்ந்துதான் அவனை கொலை பண்ணிட்டாங்களோ அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. அடுத்து நம்ம ஹீரோயினுக்கு போன் பண்றாரு. போன் பண்ணி நம்ம நிக்கில பத்திட்டு கேட்கிறாரு, அவனோட புருஷனை பத்தி கேட்கிறாரு. அவனோட புருஷனை பத்தி எதுவும் பெருசா தெரியாது, வீட்டுல சொல்லிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. நீ வீட்டை விட்டு ஓடி வரும்போது வீட்டுல ஏதாவது சொன்னியா, லெட்டர் கிட்ட எழுதி வச்சியா, நீ ஓடி போற விஷயம் யாருக்காவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அப்பதான் ஹீரோயின் இன்னொரு விஷயத்த சொல்றாங்க. நாங்க ஓடி போகும்போது என் ஃப்ரெண்டுக்காரங்கிட்ட மட்டும் இந்த விஷயத்த நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன அடுத்த நிமிஷம் டிடெக்டிவ் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு சோடாபட்டி இருந்தா இல்லையா, அவளை போயிட்டு விசாரிக்கிறாங்க. அவங்க கிட்ட விசாரிக்கும் போது தான் நான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படிங்கறதையும் அந்த பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் இவங்க கிட்ட சூர்யாக்கு யாராவது எதிரி இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும் போது தான் அந்த பிரச்சனை ஒண்ணு நடந்தது இல்லையா, அப்ப அந்த சோடாபட்டி பொண்ணு சொல்றா, நான் ஒரு பையனை காதலிச்சேன், அவன் என்ன துரத்திட்டு வரும்போது சூர்யா தான் எங்களை காப்பாத்தினாரு, சண்டை போட்டாரு, போகும்போது கூட அந்த ஆளு ஒண்ணு என்னைக்கா இருந்தாலும் சாவி என் கையில தான் சொல்லி மிரட்டினதையும் பார்த்திருக்காங்க, போலீஸ்ல பிடிச்சு கொடுத்திருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நம்ம டிடெக்டிவ் சொல்ல டிடெக்டிவ்க்கு பயங்கரமான சந்தேகம் வருது. அங்க வந்து தனியா யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இவரை யாரோ பாலித்தீன் கவரை போட்டு கொல்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஜஸ்ட் மிஸ்ல அந்த பக்கத்துல ஒரு டூ வீலர் வர சத்தம் கேட்டு அவன் அப்படியே விட்டுட்டு போறான். யாரு இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. கீழே விழுந்துல கையில கொஞ்சம் அடிபட்டு இருக்குது. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கட்டெல்லாம் கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. அங்க போயிட்டு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. விசாரிக்கும் போது சூர்யா கூட சண்டை போட்டான் இல்லையா, அவனோட பேரு என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போதுதான் அவனோட பேரு மைக்கேல் அப்படிங்கிறது தெரிய வருது. ஆனா இப்ப அவன் இல்ல, இறந்து போயிட்டான்னு சொல்றாங்க. இறந்து போயிட்டான்னு சொல்லும் போது இன்னும் ரெண்டு பயங்கர ஷாக் ஆகுது. சோ அவனை யாரு கொலை பண்ணதுன்னு சொல்லி கேட்டா அது எங்களால கண்டுபிடிக்க முடியல, ஆனா கொடூரமான முறையில தான் கொலை பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் சொல்றாங்க. வேணா அவனுக்கு ஒரு ஃப்ரெண்டுக்காரன் ஒருத்தர் இருந்தான், அவனை வேணா போயிட்டு விசாரிங்க, இங்க இருக்கிற சிஏ அவன்கிட்ட விசாரிச்சாரு, ஆனா என்ன எதுன்னு தெரியல, அவனை விட்டுட்டாரு அப்படிங்கிற விஷயத்தையும் கான்ஸ்டபிள் சொல்றாரு. இந்த கேஸை நீங்களும் நானும் சேர்ந்து விசாரிப்போம், விசாரிச்சா உங்களுக்கு ஸ்டேஷன்ல ஒரு நல்ல மதிப்பு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டிடெக்டிவ் சொல்ல, ஆமா இங்க இருக்கிற சிஏ கேவலமானவன், இதையா நான் எடுத்து நடத்த போறோம் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு பணம் கொடுக்கிற செலவுக்குன்னு சொன்னவனே இவனும் சரின்ற மாதிரி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரனை தேடி போறாரு. அங்க விசாரிச்ச இடத்துல அவன் தண்ணி கேன் போடுறதுக்காக வருவான். அந்த டைம்ல அவனை பிடிச்சிருவாங்க. ஆனா அங்க இருந்து அவன் தப்பிச்சு ஓடுவான். தப்பிச்சு ஓடும்போது அங்க இருக்கிற
இருக்கிற டிடெக்டிவ் போலீஸ்காரங்களும் சேர்ந்து தான் பிடிக்கிறாங்க. கஸ்டடியில வச்சு அவன்கிட்ட அடிச்சு விசாரிக்கும் போது தான் அவன் சில உண்மைகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். என்ன அப்படின்னா, இறந்து போனார்ல ஒரு டெட் பாடி கிடைச்சது பாருங்க, அந்த நபர் தான் மைக்கேல். சோ அவன் தான் நம்ம சூர்யா கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் சூர்யா தான் ஃப்ரெண்டை அங்க பஸ் ஸ்டாப்ல விட்டுட்டு தான் காதல கூப்பிடுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறதுக்காக போன்ல பேசிட்டு இருந்திருப்பான். அந்த டைம்ல அவனோட தலையில யாரோ பலமா அடிச்சிருப்பாங்க. யாருன்னு பார்த்தா இந்த மைக்கேல் தான். என்னையாடா மாட்டி விட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவனுக்கு அவனுக்கு பயங்கரமான சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டைக்கு அப்புறம் அவனை அடிச்சு நம்ம சூர்யாவை இழுத்துட்டு போயிட்டு ஒரு இடத்துல கட்டி போட்டு அங்கவே அவனை கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாசமா வச்சிருக்கிறதா சொல்லி என்கிட்ட அப்பா அவன் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த இறந்து போன மைக்கேலோட ஃப்ரெண்டு இங்க போலீஸ்காரங்கள்ட்ட சொல்றான். அவன் எந்த இடத்துல வச்சான் தெரியுமான்னு கேட்டா அது எனக்கு தெரியாது, ஆனா அவனுக்கு யாரோ பணம் கொடுத்து தான் இருக்கிறாங்க, பணம் கொடுப்பாங்க, அப்பப்ப செலவு பண்ணுவான், அந்த பணத்தை வச்சுக்கிட்டு அவன் நிறைய ஆட்டம்லாம் ஆடணும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டா அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னே தெரியல. திடீர்னு ஒரு நாள் மைக்கேல இறந்து போயிட்டான், அவனை யாரோ கொலை பண்ணி இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் இங்க இந்த ஃப்ரெண்டுக்காரன் சொல்றான். இப்போ நம்ம டிடெக்டிவ்க்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் அதிகமாகுது. அதனால என்ன பண்றாருன்னா இந்த போன் சிக்னலை வச்சு கவரேஜை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக கொலை நடந்த அந்த இடத்துல இறந்து போன அந்த மைக்கேலோட நெட்வொர்க் கவரேஜ் ஏரியால எந்த நம்பர்லாம் சிக்னல் வருது பாருங்க அப்படிங்கிற மாதிரி செக் பண்ண சொல்றாங்க. அவன் இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டவரேஜ்ல இருந்திருக்குது. அந்த டவரேஜ்ல அவனுக்கு கடைசியா போன் வந்தது, இவனும் போன் பேசுது. இப்படி அதிகமான போன் கான்டாக்ட் இருந்தது எல்லாமே நம்ம ஹீரோயினோட அண்ணன், அவனோட பேர்ல தான் அந்த சிம் இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹீரோக்கு இப்ப அதிகமான சந்தேகம், தான் தங்கச்சி ஒருத்தனை லவ் பண்றான், இந்த விஷயம் வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அண்ணங்காரன் தான் அவனை கொலை பண்ணிருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆல்ரெடி தோட்டத்துல புதைச்சிரும் சொன்னது நம்ம டிடெக்டிவ் போயிட்டு வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி பார்க்கும்போது கூட போலீஸ்காரங்களுக்கு பணத்தை கொடுத்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுதுன்னு சொன்னது, இது எல்லாமே நம்ம டிடெக்டிவ்க்கு பயங்கர சந்தேகம். இது எல்லாமே எவிடன்ஸா மாறிடுச்சு. இப்ப இவன் தான் கொலை பண்ணிருக்கான் அப்படிங்கறதையும் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிட்டாரு. இப்ப அடுத்ததா டிடெக்டிவ் ஆபீஸ்ல போயிட்டு உட்காந்துருக்காரு. உட்காந்துருக்கும் போதுதான் ஹீரோயினோட அண்ணனுக்கு போனை போட்டு ஒரு அட்ரஸுக்கு வர சொல்லலாம்னு சொல்லி டிடெக்டிவ் போன் போடுவாரு. ஆனா போன் எடுத்தது ஹீரோயினோட அண்ணி, ஹஸ்பண்டுக்காரன் எங்க வெளில போயிருப்பான் போல. இவங்க போன் எடுத்து என்ன விஷயம் சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வரணும், உங்ககிட்ட நிறைய விஷயத்தை பத்தி பேசணும், நீங்களே வரீங்களான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு அன்னிக்காரைய கூப்பிட்டுருப்பாங்க. ஏதோ விசாரணைங்கிற பேர்ல தான் கூப்பிட்டுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு இந்த பொண்ணு உட்காருவா. உட்கார்ந்துருக்கும் போது இவரை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு போட்டோவா காமிப்பாங்க. இந்த பொண்ணு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏங்க பணம் கொடுக்கும் போது தெரியாதா, பேசும்போது தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு குண்டை தூக்கி போடுவாரு. இங்க தாங்க பயங்கரமான ட்விஸ்ட். என்ன அப்படின்னா இந்த அன்னிக்காரி யூஸ் பண்ற போனு பேரு தான் அவங்க ஹஸ்பண்ட் பேர்ல இருக்கும், ஆனா யூஸ் பண்றது ஃபுல்லாமே இந்த அன்னிக்காரி தான் யூஸ் பண்ணிருப்பா. சோ அதையும் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ உண்மையை சொல்றீங்களா இல்லையா அப்படி சொல்லும்போது இந்த பொண்ணோட ஃபேஸ் அப்படியே வேற மாதிரி மாறுங்க. இவ்வளவு நாளா பொட்டி பாம்பு மாதிரி இருந்தவ இப்ப சீரும் பாம்பா ஃபேஸ் கட்டா மாத்திரான். இது எப்படி அன்னிக்காரங்க யூஸ் பண்ற மொபைல் நம்பர் டிடெக்டிவ்க்கு தெரியும் சொல்லி கேட்டா, ஒரு தடவை ஒருத்தன் லவ் பிரச்சனையில அந்த சோடா பெட்டி பிரச்சனை பண்ணிருப்பான். அங்கதான் நம்ம சூர்யா வந்து காப்பாத்திருப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. அந்த டைம்ல அந்த சோடா பெட்டி பொண்ணு ஹீரோயினோட வீட்டுக்கு போன் பண்ணிருக்கோம். அப்ப போன் அட்டன் பண்ணது ஹீரோயினோட அண்ணன் கிடையாது, அண்ணி தான். ஏன்னா அவங்க நம்பர் தானே இது. அவங்க தான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு அன்னைக்கு வந்திருக்காங்க. சோ இந்த விஷயத்தையும் அந்த பொண்ணு டிடெக்டிவ் கிட்ட சொல்லிருக்குது. டிடெக்டிவ் ஹீரோயின் கிட்ட விசாரிச்சதுல அது எங்க அண்ணி தான் யூஸ் பண்றாங்கங்கிற விஷயம் தெரியுது. போலீஸ்காரங்களை விட்டு அண்ணியை பத்தி விசாரிச்சதுல அண்ணியை பத்தின நிறைய விஷயங்கள் தெரிய வருது. ஆக்சுவலி அண்ணி ஒரு மென்டலி டிசார்டர் பிடிச்ச ஒரு பொண்ணு. அங்க இடத்துல போயிட்டு விசாரிக்கும் போது தெரியுது அனாதை ஆசிரமத்துல அப்பா அம்மா யாருமே இல்லாம தனிமையில வளர்ந்துருக்காங்க. அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவளோட வழியில யாராவது குறுக்கிட்டா அதை தடுக்கிறதுக்காக அவ என்ன ரேஞ்சுக்கு வேணா போவா, தன்னைத்தானே காயப்படுத்திக்குவா. அப்படி ஒரு வாட்ச்மேனா அவனை திட்டம் தான் அந்த ஒரு காரணத்துக்காக அடிச்சதுக்காக அவனோட கையை அப்படியே கல்லு தூக்கி போட்டு கையை உடைச்சிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு தான் அவ அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்ச அடுத்த நிமிஷம் எல்லாமே தெரிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஷார்ப்பான ஒரு கத்தி எடுத்து அப்படியே டிடெக்டிவோட கழுத்துல குத்துறா. அப்படியே டிடெக்டிவ் சாகர மாதிரி இருக்கிறாரு, அப்படியே சிரிக்கிறாரு. என்னமா என்ன கொல்ற மாதிரி இமேஜினேஷன் பண்ணி பாக்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த பொண்ணு ஆமா அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறா. சோ எல்லாமே தெரிஞ்சு போச்சுல்ல, இதுக்கு மேல நானே உனக்கு சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அன்னிக்காரிய ஒரு பிளாஷ்பேக்கை ஓபன் பண்றான். அன்னிக்காரி நம்ம அண்ணங்காரனை காதலிச்சு கல்யாணம் பண்ணிருப்பா. அனாதையா இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமா பார்த்துருப்பாங்க. இப்படி ஒரு அழகான குடும்பமே கிடைச்சிருக்குது. ஏன்னா அவளுக்கு குடும்பங்கிறது என்னன்னே தெரியாது. கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் குடும்பம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்குது. சமைக்க கத்துக்கிட்டா. சமைக்கிறது என்னமோ உப்புமா தான். ஆனா இவங்களோட குடும்பம் ஹாப்பியா போயிட்டு இருந்தது. இப்படி வீட்டுல இருக்க நம்ம ஹீரோயின் ஒரு பையனை காதலிச்சிருப்பா இல்லையா, அந்த பையன் வீட்டுல வந்து பிரச்சனை பண்ணதுல இருந்து அப்பாக்கார ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு, அண்ணங்கார ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இதனால குடும்பத்துல சந்தோஷமே இல்ல. அன்னிக்காரி அண்ணன் கிட்ட போயிட்டு சமாதானப்படுத்துவா, பேசுவா, கூப்பிடுவா. ஆனா எதுக்குமே அண்ணங்கார வரல. இப்படியே கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனை போயிட்டு இருக்க அந்த இடத்துல தான் ஒரு மாஸ்டர் பிளான போடுறா. என்ன அப்படின்னா ஒரு தடவை ஒரு பையன் பிரச்சனை பண்ணிட்டான்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போயிருப்பாங்க. அந்த இடத்துல இருந்தது மைக்கேல் தான். சோ மைக்கேலுக்கும் சூர்யாக்கும் பகை இருக்குது. சோ அந்த பகையை யூஸ் பண்ணி என்ன பண்ணிருக்கானா
பண்ணிட்டானா மைக்கேலுக்கு போனை போட்டிருக்கான். போனை போட்டு மைக்கேல் கிட்ட இந்த மாதிரி நீ அவனை போடணும், அவனை நீ போட்டினா உனக்கு நான் பணம் கொடுக்குறேன், ஆனா அவனை நீ கொலை பண்ண வேணாம், அவனை ஒரு இடத்துல கடத்தி கட்டி போட்டு பைத்தியமா ஆக்கணும் அப்படிங்கறத இந்த பொண்ணு சொல்லியிருக்கிறா. அதே மாதிரி மைக்கேலுக்கு அவன் மேல ஆல்ரெடி கொஞ்சம் பகை இருந்தது இல்லையா, அதை பயன்படுத்தி சூர்யா கடைசி டைம்ல அந்த பஸ் ஸ்டாப்ல இறக்கி விட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற அந்த கேப்ல அவனோட தலையில அடிச்சு அவன் தூக்கிட்டு வந்து இந்த இடத்துல கட்டி போட்டு பைத்தியமா கிட்டத்தட்ட 4-5 மாசமா வச்சிருந்திருக்கான். அப்பப்ப செலவுக்கு பணம் கொடுப்பாங்க. பணம் கொடுக்கும் போது கூட அடிக்கடி இப்படி வாங்கிட்டு இருந்த அந்த மைக்கேல் என்ன பண்ணிருக்கானா, இந்த பொண்ணு கிட்ட அன்னிக்காரி கிட்ட இனிமே எனக்கு நிறைய பணம் கொடுக்கணும், இல்ல அப்படின்னா இந்த விஷயத்தை நான் போலீஸ்காரங்க கிட்ட சொல்லுவேன்னு சொன்னோடனே அவளுக்கு இன்னும் 2 ஜர்க்கு விடுது. இப்படி அவ தலையில கையை வச்சா அவ சும்மா விடுவாளான்னு அவ என்ன பண்ணிட்டானா பணம் கொடுக்கற மாதிரி ஒரு தடவை வந்து அந்த மைக்கேலையுமே கொலை பண்ணிருக்கா. கொலை பண்ணது மட்டும் இல்லாம சாகர வரைக்கும் கத்தியால குத்தி மூஞ்ச யாரும் ஐடென்டிஃபை பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி தான் அந்த குப்பை கடங்களை தூக்கி போட்டிருக்கா. இந்த கொலையை பண்ணதுமே இவதான். எதுக்காக இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி டிடெக்டிவ் கேட்கும்போது, ஆமா சும்மா போன் பண்ணி அக்கா பணம் கொடு, அக்கா பணம் கொடு, அக்கா பணம் கொடுனாக்கா கடுப்பு வருமா வராதா, அந்த கடுப்புல தான் போட்டு தள்ளனா அப்படிங்கறதையும் சொல்றான். அதுக்கப்புறமா தான் இந்த இறந்து போன அந்த மைக்கேலோட கேஸ அந்த சிஐ போலீஸ்காரர் விசாரிச்சிருப்பாரு. விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த போலீஸ்காரர் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஏன்னா மைக்கேலோட ஃப்ரெண்டு கிட்ட விசாரிக்கும் போது இந்த பிரச்சனையும் இருந்திருக்குது. அதே மாதிரி அவனோட போன் நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கும் போது இவகிட்ட பேசின விஷயம் தெரிஞ்சிருச்சு. அந்த சிம் இவ தான் யூஸ் பண்றாங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இவளை கூட்டு விசாரிக்கும் போது, இத பாரு இந்த கேஸ்ல இருந்து நான் உன்னை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடுறேன், இந்த கேஸே இல்ல அப்படிங்கறத நான் முடிச்சிடுறேன், ஆனா நீ எனக்கு அதுக்காக ஒண்ணு பண்ணணும், என்ன பண்றேன்னா என்ன நீ சந்தோஷப்படுத்தணும், இந்த அழகான உடம்பை எனக்கு நீ கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பொண்ணு கிட்ட இவன் ரூட் விட்டுருக்கான். போலீஸ் ஸ்டேஷன்ல நிக்க வச்சு போயிட்டு நேரா நில்லு, சைடா நில்லு, பின்னாடி திரும்ப இப்படி திரும்புன்னு இவன் அழகு எடுத்து ஒன்னொன்னு ரசிச்சு ரசிச்சு அப்படியே பேசுறது இவளுக்கு பயங்கர வெறியா இருக்குது. அடிக்கடி ஒரு இடத்துக்கு கூப்பிடுவான். ஒரு தடவை கூட மைக்கேலோட ஃப்ரெண்டுக்காரன் மாட்டி இருப்பான் போலீஸ்காரங்க கிட்ட. அவனை கூப்பிட்டு தனியா விசாரிச்சிருப்பாங்களே, விசாரிச்சதுல இவன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் சிஐ போலீஸ் அவன் மேல இருந்த கேஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அவனை எங்க ஓடி போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அமுச்சு விட்டுருப்பாரு. விட்டது இந்த காரணத்துக்காக தான். இப்போ அடிக்கடி இந்த போலீஸ்கார போனை போட்டு அன்னிக்காரிய கொஞ்சம் வா சந்தோஷமா இருக்கலாம், வீடியோ காலுக்கு வா, அங்க வா இங்க வான்னு பேசுனது இவளுக்கு பயங்கர கடுப்பாகுது. அந்த கடுப்புல என்ன பண்ணிட்டானா, ஒரு தடவை நம்ம சிஐ போலீஸ் வாசல்ல நிக்கும் போது யாரும் போட்டு தள்ளி இருப்பாங்களே, அது வேற யாருமே கிடையாது, இந்த அன்னிக்காரி தாங்க போட்டு தள்ளி இருக்கிறா. சோ போலீஸ்காரனை போட்டு தள்ளினதும் இவதான். அதுக்கு அடுத்ததுதான் அந்த சூர்யாவை எங்க வச்சிருக்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டா அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா. ஒரு கத்தி எடுத்து அப்படியே நம்ம டிடெக்டிவ் போடலான்னு வருவா, அப்படியே கையை பிடிச்சு தள்ளி விடுவா, கீழே விழுந்துருவா. என்னதான் இருந்தாலும் அவன் இருக்கிற இடத்த நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கறத அன்னிக்காரி சொல்லிக்கிட்டு இருக்க. அடுத்த நிமிஷம் வெளியே இருந்த போலீஸ்காரங்க எல்லாரும் வந்து அன்னிக்காரியை அரெஸ்ட் பண்றாங்க. ஆல்ரெடி நம்ம போலீஸ் ரெடியா தான் இருந்திருக்காங்க, டிடெக்டிவ் ரெடி பண்ணி தான் வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோயின் வராங்க. ஹீரோயின் கிட்ட சூர்யா இருக்கிற இடம் எனக்கு தெரியும் சொல்லி இருக்காங்க. ஏன்னா இவ தான் இதெல்லாம் பண்ணிருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்ட நம்ம டிடெக்டிவ் அவ என்ன பண்றா அப்படிங்கறத பார்க்கலாம்னு அவ போற இடத்தெல்லாம் ஃபாலோ பண்ணிருப்பாங்க. அப்படி ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அந்த இடத்துல தான் சூர்யா இருக்கிறத டிடெக்டிவ் கண்டுபிடிச்சிருப்பாரு. சோ அதுக்கப்புறம் சூர்யாவை காப்பாத்தி ஒரு ஹாஸ்பிட்டல்ல வச்சிருப்பாங்க. இப்ப அவன் கொஞ்சம் மனநலமும் பாதிக்கப்பட்டிருக்கான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண அந்த இடத்துல ஹீரோயின் அவனை பார்த்துட்டு பயங்கரமா அழுகுறாங்க. அழுதுக்க உடனே அவனோட கையை அப்படியே இவ கை பிடிச்சி கண் கலங்கிட்டு இருக்கா. அந்த இடத்துலயுமே ஹீரோயினோட ஹஸ்பண்ட் பயங்கரமான கோவப்படுறான். இருந்தாலும் அங்கிருந்து அவன் வெளியே போயிடுறான். அதுக்கப்புறம் இவனும் தன் காதலியை பாக்குறான், அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க. வெளியே வந்தோடனே நம்ம டிடெக்டிவ்க்கு நிறைய பணத்தையும் ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கொடுக்குறாங்க. ஒரு வழியா இப்போ ஹஸ்பண்ட் கூட தான் ஹீரோயின் சேர்ந்து வாழ போறாங்களாம். இருந்தாலும் அவன் எப்படி இருக்கா என்ன ஆனா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் ஹீரோயின் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஹஸ்பண்ட் கிட்ட. ஒரு வழியா இந்த கேஸ் முடியுது, படமும் முடியுது. இந்த படத்தோட கதை எப்படி இருக்கு அப்படிங்கறத உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கதையை தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல படத்தோட கதையில திரும்ப சந்திப்போம். தேங்க்யூ.